சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1952ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு புதிய சூரியன் உதித்த நாள். பராசக்தி என்ற ஒரே ஒரு படம் தமிழ்நாட்டின் கலை உலகத்தையே மட்டுமல்ல, அரசியல் உலகத்தையே புரட்டி போட்டது. ஆம், தமிழ்நாட்டின் கலை உலகை மட்டுமல்ல, அரசியல் உலகையே புரட்டி போட்டது. அந்த படத்தின் நாயகனாக அறிமுகமானார் வி.சி. கணேசன் என்கிற சிவாஜி கணேசன். அந்த படத்தில் இடம்பெற்ற அந்த நீதிமன்ற காட்சி இன்றும் உலகத் தமிழர்களால் வியந்து பேசப்படுகிறது. அந்த நீளமான வசனங்களை சிவாஜி எப்படி ஒரே டேக்கில் பேசினார், அந்த வசனங்களுக்கு பின்னால் இருந்த ஆழமான மையக்கருத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். பராசக்தி படத்தின் மிகப்பெரிய பலமே கலைஞர் கருணாநிதி அவர்களின் அனல் பறக்கும் வசனங்கள்தான். அந்த வசனங்களை ஒரு புதிய நடிகரிடம் கொடுக்கும்போது இயக்குனர்கள் கிருஷ்ணன், பஞ்சு ஆகியோருக்கு சற்று தயக்கம் இருந்தது. ஆனால் சிவாஜி கணேசன் அந்த வசனத்தாள்களை வாங்கியவுடன் செய்த காரியம் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்தது. சிவாஜி அந்த நீளமான வசனங்களை மனப்பாடம் செய்ய வெறும் சில மணி நேரங்களே எடுத்துக்கொண்டாராம். சக்சஸ் சக்சஸ் என்று தொடங்கும் அந்த ஆரம்பமே அந்த படத்தின் வெற்றியை உறுதி செய்தது. படப்பிடிப்பு தளத்தில் சிவாஜி அந்த வசனங்களை பேசத் தொடங்கிய போது அங்கிருந்த ஒட்டுமொத்த படக்குழுவும் சிலையாக நின்றது. ஒரு மேடை நாடக நடிகனாக இருந்த சிவாஜி கேமராவுக்கு முன்னால் அந்த உணர்ச்சிகளை எப்படி கொண்டு வந்தார் என்பது ஒரு பெரிய அதிசயம். இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், ஒரு நடிகன் வெறும் வசனங்களை பேசுவதில்லை, அவன் ஒரு சமூகத்தின் வழியை பேசுகிறான். பராசக்தி படத்தில் சிவாஜி பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கால சமூக கட்டமைப்பை தட்டி பார்த்தது. நீதிமன்ற காட்சிகளில் அவர் கேட்கும் கேள்விகள், பசி என்றால் என்னவென்று தெரியுமா என்பது வெறும் சினிமா வசனம் அல்ல, அது அந்த மக்களின் ஆதங்கம். சிவாஜி கணேசன் அந்த பாத்திரமாகவே மாறிவிட்டதால் தான் அந்த வசனங்கள் இன்றும் உயிர்ப்புடன் இருக்கின்றன. ஒரு நடிகன் தனது முதல் படத்திலேயே இவ்வளவு பெரிய ஆளுமையை காட்ட முடியுமா என்பதுக்கு சிவாஜியே உதாரணம். இந்த படத்திற்கு பிறகுதான் அவர் நடிகர் திலகம் என்ற அந்த அரியணைக்கு தகுதியானவராக தமிழ் மக்களால் பார்க்கப்பட்டார். அந்த படத்தின் வெற்றி தமிழ் சினிமாவில் ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு திராவிட சிந்தன புரட்சியை ஏற்படுத்தியது. ஆம், இன்றும் ஒலிக்கும் பராசக்தி. சிவாஜி கணேசன் எனும் நடிப்புக் கடலும் கருணாநிதி எனும் வசனப் புயலும் இணைந்த அந்த தருணம் இனி தமிழ் சினிமாவில் வாய்க்குமா என்பது சந்தேகம்தான். ஆனால் அவர்கள் விட்டு சென்ற அந்த பராசக்தி இன்றும் ஒரு பாடப்புத்தகமாக இருக்கிறது. ஒரு கலைஞன் தன் முதல் அடியிலேயே எப்படி ஒரு முத்திரையை பதிக்க வேண்டும் என்பதற்கு சிவாஜி கணேசன் சாட்சி. ஆம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். பராசக்தி நீதிமன்ற காட்சியில் உங்களுக்கு பிடித்தமான டயலாக் எது என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை பெற உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.